அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 718 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக நிறுவனம் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. தமிழகத்தில் ரூபாய் 718 கோடி முதலீடு செய்வதாக ஸ்ரைட்டர் எலக்ட்ரிக் நிறுவனம் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. சென்னை, கோவையில் விரிவாக்கம், ஓசூரில் புதிய ஆலை அமைப்பதற்கும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்துகள் போடப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் தொழிற்சாலைகள் நிறுவுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை அடிப்படையில் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஏற்படுத்திக் கொடுப்பதும் தமிழ்நாடு அரசு முனைப்போடு செயல்பட்டு வரும் நிலையில் புதிய தொழில்களை தமிழகத்தில் ஈர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காக பன்னாட்டு தொழில் முதலீடு மாநாடு நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் 718 கோடி ரூபாய் முதலீட்டில் 663 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ஸ்னைடர் எலக்ட்ரானிக் குழுமம் அதன் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் புதிய விரிவாக்கம் தொழில்களை நடைபெறுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியின் அடிப்படையில் புதிய தொழில் முனைவோர்களும் அதே போல ஏற்கனவே தொழில் செய்யும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு கூடுதலாக விரிவாக்கம் செய்யும் அனுமதியும் தமிழ்நாடு அரசு வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தமிழகம் முழுக்க இதுவரை 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யும் வகையிலும் பல்வேறு ஒப்பந்தங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் தான் தற்போது 663 நபர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில் கூடுதலாக விரிவாக்கத்திற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.